ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुक्तपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथं वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணமா. இன்னைக்கு இப்போ வந்து உங்களுக்கு லெவல் 3 கீதா கியான் கிளாஸஸ் வந்து பகவத்கீதை 8வது அத்தியாயம் வரைக்கும் முடிக்கணும். அது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்குலேருந்து வந்து நம்ம 4th லெவலுக்கு போறோம். 4வது லெவலுக்கு வந்துட்டோம். இதுல 9th to 13th சாப்டர் நம்ம பார்க்க போறோம் 4 மாசம் ஸ்பேன்ல. இன்னைக்கு 9வது அத்தியாயம் தொடங்க போறோம் பகவத்கீதையில. இது வந்து மையப்பகுதி அப்படின்னு சொல்லணும். பகவத்கீதையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா 18 அத்தியாயங்கள் மூன்று 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 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எது? 6 6 3s are 18 இல்லையா? அது 3ஆ டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல இந்த 2வது எப்பவுமே என்ன, இது வந்து தொடக்கம், இது வந்து முடிவு. சோ நடுப்பகுதி, நடுப்பகுதிக்கும் மையப்பகுதி இந்த 9வது. 7 8 9 10 11 12 இந்த 6 அத்தியாயம். அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது இந்த 9வது அத்தியாயமான மிக ரகசியமான அறிவு அப்படிங்கிறது. சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பரத்தை அடைதல் அதுன்னு பார்த்தோம். 6 வரைக்கும் ஆன்ம ஞான விஷயங்கள், பக்தி தொண்டு ஏன் வரணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்து 7வது அத்தியாயத்துல இருந்து இன்னும் வந்து பக்தி தொண்டு எப்படி செய்வது அப்படின்ற ஒரு இன்னும் ஆழமான அறிவுக்கு வந்தது. இப்போ 8 முடிஞ்சு நம்ம 8ல எல்லாம் பரத்தை அடைதல், அந்த பரமம், அந்த பரமமான பகவானை எப்படி அடைதுன்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் 9வதுலன்னா ரகசியமான அறிவு. சோ இது என்ன, இந்த ரகசியமான அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது யாருக்கு சொல்லப்படும்? ரகசியமே நம்ம யாருக்கு சொல்லுவோம் அப்படின்னா, யார் வந்து நம்ப தகுந்தவங்களோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல மாட்டோம். அதுக்கு பேரே ரகசியம் இல்லையா? ரகசியம்னா என்ன, யாருக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா அது ரகசியம் கிடையாது. ரகசியம்னா யாருக்கு தகுதி இருக்கோ, யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு சொல்லக்கூடியது ரகசியம். சோ அதான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டாங்கன்னா இங்க வரும்போது அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு அறியக்கூடிய தகுதி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ரகசியமான அறிவு வருது. இப்ப நம்ம இன்னைக்கு வந்து 9 ஸ்லோகங்கள், 9வது அத்தியாயத்துல இருக்க முதல் 9 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். ஸ்லோகங்களை முதல்ல பார்க்கலாம்.
9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. இதுல 34 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அடுத்தது ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். மூன்றாவது அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்திதः. न च मत्स्तानि भूतानि पश्य मे योगमैश्वरम् भूतभृन्न च भूतस्थो ममात्मा भूतभावनः. यदाकाशस्थितो नित्यं वायु सर्वत्र गो महान् तदा सर्वाणि भूतानि मत्स्थानीत्युपधारय. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकाम् कल्पक्षये पुनस्तानि कल्पादौ विसृजाम्यहम्. प्रकृतिं स्वामवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्राममिमं कृत्स्नं वशं प्रकृतेर्वशात्. न च मां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवदासीनं सक्तं तेषु कर्मसु. 9 ஸ்லோகங்கள். இதனுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் இப்ப பார்க்கலாம். இதம் த தே இதம் தூ தே குஹ்யதமம். குஹ்யதமம் அதாவது குஹ்யம் அப்படின்னா ரகசியம், தமம் அப்படின்னா உத்தமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உத்தமம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்தது அப்படின்னு. இப்ப வந்து எப்படி குட் பெட்டர் பெஸ்ட்ன்னு சொல்றோம், அந்த மாதிரி உத்தமம். இப்ப நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இங்க குஹ்ய தமம் சொல்றாரே அப்படின்னா முதல்ல 2வது அத்தியாயம் 2, 3 ஆன்ம ஞானம் சொன்னார். அதுவும் குஹ்யம் தான், அதுவும் ரகசியமான அறிவு தான். யாருக்கும் வந்து அப்படி பிரத்யக்ஷமா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிராது. அது ஆன்ம ஞானம், ஆன்மா எது உடல் எது அப்படின்னு அறியக்கூடிய அது 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 குஹ்யம், அது ரகசியம். அடுத்ததுல 7வதுல பக்தி தொண்டுன்னு சொன்னார். நீ வந்து அதை என்ன சொன்னார்னா குஹ்ய அதாவது மிக ரகசியமானது, அடுத்த லெவல் ரகசியம் அது. இப்போ இத சொல்றாரு 9வதுல களங்கமற்ற தூய பக்தியை பத்தி பேசுறார். அதனால இது வந்து மிக மிக ரகசியமானது அப்படின்னு சொல்றார். சோ இங்க பகவான் வாச்ச சொல்ல ஆரம்பிக்கிறார். இதம் தூதே குஹ்யதமம், நான் இப்ப வந்து உனக்கு சொல்ல போறது மிக மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்றார். பிரவக்ஷ்யாமி, நான் கூறுகிறேன்.
அனசூயவே அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அனசூயவே, பொறாமையற்ற. நீ வந்து பொறாமையற்றவன், அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அனசூயவே. ஞானம் அப்படின்னா அறிவு, விஞ்ஞானம்னா அனுபவ அறிவு. இதுவும் முக்கியம். இதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஞான விஞ்ஞானம்னா என்னன்னு. சகிதம், ஞான விஞ்ஞான சகிதம். எத், எதை, ஞாத்வா அறிவதால், மோக்ஷசே நீ விடுதலை அடைவாய், அசுபாத் அப்படின்னு. இது அசுபாத்துன்னு இங்க ஏன் சொல்றார் அப்படின்னா, இந்த அசுபமான இந்த உலகமா, இது பகவானே சொல்றாரு பாருங்க. நம்ம வந்து இதுல எத்தனையோ சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல பண்றதுக்கெல்லாம் சுபம் சுபம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகமே துன்பமயமானது அப்படின்னு எவ்வளவு இடத்துல சொல்றார். துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு தான் போன அத்தியாயத்துல கூட வந்தது. சோ இந்த உலகமானது துன்பமயமான ஜட உலகம் தான். நம்ம வந்து நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு எப்பவுமே என்ன நினைக்கிறோம், ஒரு அர்த்தம் தேட நினைக்கிறோம். ஏன் வருகிறது, ஏன் வருகிறதுன்னு ஆன்சர் இருக்கு பாருங்க. ஏன்னா இது துன்பமயமான ஜட வாழ்வு, ஜட உலகம். சோ இதுல இருக்க போறது அசுபாத்து தான். இது அசுபமான வாழ்க்கை தான் அப்படின்னு பகவானே வந்து அறிவிக்கிறார். அதனால இதுல என்ன சந்தேகம் சொல்லுங்க? இதுல நல்லா வாழ்ந்தாதான் சந்தேகப்படணும். என்னது நல்லா இருக்கோமே, இது வந்து அசுபமான ஜட வாழ்க்கை என்பது அசுபமானது தானே அப்படின்னு யோசிக்கணும். ஆனா ஜட வாழ்க்கையை எப்படி வந்து ஆன்மீகமயமான ஆக்குவது, அசுபத்தை எப்படி சுபமாக்குவது அப்படின்னா, எந்த ஒரு காரியமும் உடல் சம்பந்தப்பட்ட காரியம், அதாவது ஜட வாழ்க்கை, ஜட சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ஆன்மீக தொடர்போடு இருக்கும் பொழுது, பகவானுக்காக செய்யப்படும் பொழுது அது ஆன்மீகமாகி விடுகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சுபமாகி விடுகிறது, அசுபம் எல்லாம் சுபமாகும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அதாவது இதுக்கெல்லாம் வழியே இல்லையா அப்படிங்கறது இல்ல. பகவான் கிட்ட அனைத்திற்குமே வழி இருக்கு. சோ இது வந்து அசுபமான வாழ்க்கை தான் அப்படின்னு நம்ம முடிவும் செய்ய வேண்டியதில்லை. இதுல நம்ம எதுக்கு வந்து நமக்கு சாதகமாக நாம் எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதகமாக எடுத்துக்கொள்வதுன்னா என்ன அப்படின்னா, எதையுமே நமக்கு ஃபேவரபிளா எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயமும் வருதுன்னா, சோ இப்ப இது அசுபம், இது துன்பமயமானது அப்படின்னு சொன்னா கூட, இதுல எப்படி நம்ம சுபத்தை பார்ப்பது அப்படின்னா, ஆன்மீகமயமாக காரியங்களை செய்யும் பொழுது பகவானை நடுநிலைப்படுத்தி காரியம் செய்யும் பொழுது அது சுபமாகிவிடும் அப்படிங்கிறது. சோ அப்படியாக ஒரு நிமிஷம். எப்படி சொல்றேன்னா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால், எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏன் பொறாமை கொள்ளாதவன்? முன்னாடி இந்த குரூப்ல கூட ஒருத்தர் சொன்னாங்க, பொறாமை, கடவுள் மேல யாருக்காவது பொறாமை வருமா? பொறாமை அப்படிங்க, பொறாமை கொள்ளாமல் இருத்தல், பொறாமை கொள்ளுதல் அப்படின்லாம் சொல்றாங்களே. இதை வந்து மனிதனுக்கு மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடைபெறும் அந்த பொறாமையை வந்து புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன? பொறாமை அப்படின்னா பொறுத்து கொள்ளாமை. அவருடைய உயர்வையும் அவருடைய ஆஹ் நல் வளர்ச்சியையும் பொறுத்து கொள்ளாமல் இருத்தல் பொறாமை. அதை கண்டு பொறாமல் இருப்பது. ஐயோ, அவங்க மட்டும் முன்னாடி வராங்க, நமக்கு வரவே மாட்டேங்குது. அவங்க போய் நின்னா மட்டும் அது சீக்கிரம் கிடைக்குது, நமக்குன்னு கிடைக்கவே மாட்டேங்குது. இது மாதிரி அடுத்தவங்களுக்கு வர்ற நன்மையை நினைத்துக் கொள்வது பொறாமை. சரி, இது மனிதனுக்கு மனிதன் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இறைவனுக்கும் நமக்கும் ஏன் பொறாமை இருக்க போகிறது? இறைவனிடம் ஏன் பொறாமை இருக்க போகிறது? அது எப்படி, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இறைவனுடைய உயர்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பொறாமை. அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருப்பது. இப்ப வந்து இறைவன் கிட்ட நமக்கு எப்படியான உறவு இருக்கலாம் அப்படின்னா, 100% முழு நம்பிக்கை. அவர் தான் நமக்கு எல்லாமே. அது சரணாகதியாக நம்ம இருந்துட்டோம். அவரே அனைத்தும். அவருடைய சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்ற மகா விசுவாசத்தோடு இருப்பது அப்படிங்கிறது 100%. இந்த பேசிக் கொஞ்சம் அவரை ஏத்துக்கிறோம். ஒன்னும் பெருசா நான் வந்து அவர்கிட்டயும் எனக்கு சந்தேகம் இருக்கு, அவரும் நடத்தி கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
என்னை விட உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கிறது, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்லாம் நான் நம்புறேன். ஆனா அவர்தான் என்ன ரட்சிப்பார் அப்படின்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஒரு பேசிக். அவரை வந்து எதுவும் ஏத்துக்கிறாங்க, அவர் இருக்காருன்னு ஏத்துக்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவங்கதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தமா நம்பிக்கையே இல்லாதவங்க. இப்ப வந்து அவர் அவ்வளவு பெரியவர், அவர் தான் நமக்கு எல்லாம் செய்யறாருன்னா, அவர் எங்க செய்யறாரு, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நம்பிக்கை இல்லாதவங்க. சோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. அதாவது அவருடைய மேன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை போட்டியாளராக பாக்குறவங்க. அதாவது அவங்க அவங்க காம்படிட்டர். இப்ப சில இடங்கள்ல பாக்குறோம்ல, நம்ம வந்து ஒரு சொசைட்டில இல்ல ஒரு கிளாஸ்ல இருக்கோம். நம்ம தான் எப்பவுமே லீடரா இருந்திருக்கோம். ஆனா யாரோ ஒரு புதுசா ஒருத்தவங்க வராங்க. அப்புறம் அவங்கள எல்லாருக்குமே பிடிக்குது. அவங்க கிட்ட போய் எல்லாரும் பேசுறாங்க. ஏய் நீ பண்ற அவங்களோட ஒரு திறமையை பார்த்து டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டுறாங்க அந்த பொண்ண. நம்மளுக்கு உள்ள ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு இருந்தா நமக்கு அது பிடிக்குமா? என்ன நினைப்போம், என்னது அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மை வந்துரும் அவங்க கிட்ட இல்லையா. என்ன என்னை விட பெரியவளா அவ, அப்ப எல்லாரும் அவளையே பாராட்டுறாங்க அப்படின்னு அவளுக்கு அவ மேல ஒரு பொறாமை வரும் இல்லையா. அதுதான் அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் இடத்தில் பொறாமை இருக்கும். போட்டி பொறாமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் பகவானை நோக்கி எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னா, உம் என்னை விட பெரியவனா, நான் சாதிக்காதது என்னால் தான் முடியும். இதுக்கு வேற எந்த சக்தியும் இதை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு திறமை இல்லை என்றால் பகவான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆஹ் ஏதோ என்னது பகுத்தறிவு பேசுகிறேன் என்று சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஆஹ் சொல்றது. சரி, இப்பதான் பொறாமை அப்படின்றது வருது. ஆனா இந்த பொறாமை உள்ளவர்களுக்கு அப்ப நான் சொல்ல மாட்டாரா பகவான் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உம் அவங்களுக்கும் சொன்னா என்ன, எல்லாருக்கும் ஓப்பனா வைக்க வேண்டிதானே அப்படின்னு. அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை எடுதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு தேவைன்னு இருக்கும் பொழுதுதான் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதாவது ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்தா யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா, அது நமக்கே தெரியும். சோ அது போல நான் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் திரும்பி நிற்கும் பொழுது இவர் கொண்டு போய் கொடுக்கலாமா, அதனாலதான் கொடுக்க மாட்டார். இன்னொன்று, அது மட்டும் இல்லையா, அதாவது அவரை தன்னை மறைத்து கொண்டு இருப்பார் பகவான். தன்னை வேண்டுகிறவனுக்கு தன்னையே தான் காட்டிக்கொள்வான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவர்களுக்கு ஏன் காட்டிக்கொள்ள மாட்டான், அவங்கள பனிஷ் பண்றானா, அப்ப ஏய் நீ என்னோட இருக்க மாட்டேங்கிற சோ நான் என்ன காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதா அதுன்னா, அதுவும் இல்லையா. அவன் காட்டிக்கொள்ளதான் செய்கிறான். அவர்களுடைய கண்ணும் மூளையும் மறைக்கப்பட்டிருக்கான். எதனால, அந்த அகங்காரத்தினால, அந்த பொறாமையினால. நான் என்ன உன்னை கேட்பது அப்படின்னு அவங்க திரும்பிக்கிறாங்க. அவர்கள் தான் பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர்களே அவர்களுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுதான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பழமொழி இருக்கு. அது போல சூரியன் என்னமோ இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ கண்ணை மூடிக்கிட்டதுனால, இருட்டு போனதுனால இருட்டிருச்சு, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நீ கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாய், உனக்கு அனைத்தும் இருட்டாக தெரிகிறது. அப்படித்தான் இந்த பொறாமை கொண்டவர்களுக்கு பகவான் தன்னை காட்டிக் கொள்வதில்லையாம். ஏன்னா பகவான் அவர்களுக்கு தெரிவதில்லை. அவன் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான். சூரியன் இருக்கிறது, ஆனால் கண்ணை மூடியவனுக்கு சூரியன் தெரிவதில்லை. அது போல பகவான் இருந்து கொண்டுதான் இருக்கிறான், ஆனால் பகவானை பார்க்க வேண்டும், அறிய வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதனால தானே முடிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து கொஞ்சமும் நம்பிக்கை அற்று போட்டியோடு பார்க்கக்கூடியவர்கள். அவங்க கிட்ட போய் பெருமையை பேசினால் என்ன ஆகும் அப்படின்னா, அவர்கள் மேலும் மேலும் நிந்திப்பார்கள். நிந்திக்க நிந்திக்க என்ன ஆகும், அவர்களுக்கு தான் பாவங்கள் சேரும். அப்புறம் பல ஜென்மத்திற்கும் அவர்களால
இந்த பாவத்தை போக்கவே முடியாமல் போய்விடும். பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியதாகிவிடும். அவர்களுக்கு துன்பம் தான் மேலும் மேலும் வந்து சேரும். பாவம் வந்து சேரும். அதனாலேயுமே பகவான் வந்து அவர்களுக்கு சென்று சொல்லவே போக மாட்டாராம். அதாவது நம்ம ப்ரொவோக் பண்ணாதானே ஒருத்தருக்கு கோபம் ரொம்ப வரும். ரொம்ப தூண்டி 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 விடனா கோவம் வரும். சோ அவங்க வந்து என்னமோ ரொம்ப புரியாம பேச போறாங்க அப்படின்னா அவங்க கிட்டயே போய், இப்ப தாய்மார்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட எண்ணங்களை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து உம் ரொம்ப அவர்களை என்ன சொல்றது, கோபப்படுத்தி பேச மாட்டாங்க. சரி, இவன் வந்து கொஞ்சம் இது சொன்னா கோவப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லி அடக்கமா சொல்லி வேற விதமா சொல்லும் விதமாக சொல்லுவார். அது போல இங்கு பகவானுடைய ரக்ஷை தானா அந்த நம்பிக்கை அற்றவர்கள் மேலும் பகவான் காட்டுகிற கருணை தான் தன்னை காட்டிக் கொள்ளாமல் இருப்பதான். எப்படி ஒரு கருணை பாருங்க பகவானுக்கு. அதாவது அவர்களை காட்டிக்கொண்டால் என்ன ஆகும்? அவர்கள் நிந்திப்பார்கள். நிந்திச்சா அவங்களுக்கு தான் கெடுதல். அதனால நான் என்ன காட்டிக்கல அப்படின்னு நினைக்கிறாராம் பகவான். சோ எப்படி ஒரு அழகான ஒரு உணர்வு பகவானுக்கு, பாத்தீங்களா? கருணை, இதுதான் அவனுடைய கருணைங்கிறது. சோ அதாவது பல பல ஜென்மாவாக அப்புறம் பகவத் பக்தியே கிடைக்காமல் போய்விடும் அவர்களுக்கு. அதனால அவர் வந்து உம் தன்னை வந்து காட்டிக்கொள்ளாமலே இருந்து விலகியே இருந்து விடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய நன்மைக்காகத்தான் அவர் தன்னை காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் இங்க அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றார்? நீ பொறாமை இல்லாதவன், அதனால் நான் உன்னிடம் என்னை காட்டிக்கொள்கிறேன்னு சொல்றாரு. அதற்காக தான் ஆச்சாரியார்கள் ஏன் வந்து பொறாமை கொண்டவர்களுக்கு பகவான் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான் அப்படின்றதுக்கு இங்க விளக்கங்கள் சொல்றாங்க. ஏன் காட்டிக்கொள்ள மாட்டான். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரகசியமான அறிவு, குஹ்யதமம் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கான அர்த்தத்தை பார்க்கணும். அதுவும் இதுல முக்கியமான வார்த்தை இந்த ஸ்லோகத்துல. என்னது அது அப்படின்னா, இப்ப ரகசியம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சொல்லுவோம்? நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது ரகசியம் கிடையாது. அதுவும் பாஸ்வேர்டுன்னு சொல்றோம்ல. ஒரு லேப்டாப் என்ட்ரு பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்ட், மொபைல் என்ட்ரு பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்ட், இமெயில் என்ட்ரு பண்ணணும்னா பாஸ்வேர்ட், எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் இப்பெல்லாம் பாஸ்வேர்டு இருக்கு, பின் இருக்கு. பாஸ்வேர்டு ஏன் இருக்கு? நமக்கு மட்டும்தான் தெரியும். அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் சொன்னா அது பேரு ரகசியமே கிடையாது. சோ அது போல ரொம்ப கான்பிடென்ஷியல் பர்சன் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கு மட்டும் சொல்வது. அது போல இந்த ஒரு குஹ்ய தமத்தை, இந்த ஒரு ரகசியமான அறிவை நம்மை தேர்ந்தெடுத்து பகவான் சொல்கிறார். அதாவது நாம் சென்று இப்ப படிக்க வர்றது பகவானுடைய கருணையால. இல்லைன்னா நம்ம ஏன் இதை படிக்க போறோம் சொல்லுங்க? அந்த புஸ்தகம் எத்தனையோ நாளா இருக்கு. இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்கு. நம்ம இதை கேட்கணும்னு உட்கார்றோம் இல்லையா? அதுதான் நம்முடைய நெருக்கம் பகவானுடைய. அவனை அறிந்து கொள்ள வேண்டும்னு நம்ம சைட்ல நம்ம கொடுக்கிற அந்த ஆர்வம் என்பது இதுதான். அப்புறம் இதுல ஞான விஞ்ஞானம் சொன்னேன் இல்லையா? அதை பார்க்கணும். ஞானம் அப்படின்னா அறிவு, நமக்கே தெரியும். அது விஞ்ஞானம் அப்படின்னா என்ன? நம்ம சொல்ற சயின்ஸா? சயின்ஸ் கிடையாது. விஞ்ஞானம் அப்படின்னா அனுபவ அறிவு அப்படிங்கிறது. ஞானம் அப்படின்னா அறிவு, ஏட்டறிவு. அது வந்து அனுபவ அறிவு. இப்படி கூட சொல்லலாம். தியரிட்டிக்கல், பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தத்துவமாகவே படித்துக் கொண்டிருந்தால் அது வந்து ஒரு வரட்டு தத்துவமாக போய்விடும். அதுல வந்து நிறைய புரிஞ்சு கொண்டே இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம மூளையில போட 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 அதை நம்ம உணர முடியாது. ஆனால் அனுபவப்பட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய ஒவ்வொரு அறிவுக்கும் அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அர்த்தம் ஜஸ்ட் புரிஞ்சிருக்கோம், லிட்டரலா இதுதான் அர்த்தம்னு. ஆனா இது எவ்வளவு உண்மை அப்படிங்கிற உணர்வும் நிலை எப்ப வரும்? அனுபவப்படும் போதுதான் வரும் அப்படிங்கிறது. இதான் வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்மீக அனுபவம், அந்த ட்ரை பிலாசபில வந்து வரட்டுத்தனத்துல வந்து தண்ணி ஊத்தலன்னா வளருமா? அது போலதான். சோ அந்த அப்படி பட்டு போயிடும் ஒரு நாளைக்கு. சோ இந்த அறிவால அர்த்தமே இல்லை, ஞானத்தால. இந்த விஞ்ஞானம் இல்லைன்னா அந்த ஞானத்துக்கு அர்த்தம் இல்லை. சோ அதனாலதான் பட்டு போகாமல் இருப்பதற்கு, அந்த வளர்ச்சிக்காக இந்த விஞ்ஞானம், ஞான விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொல்றார். இப்ப பகவான் 9வது அத்தியாயத்தின் சாரத்துல இத கொடுத்திருக்காரு, நடுவுல கொண்டு வந்து. அப்புறம்
பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றதுதான் இந்த ரகசியமான அறிவு. இந்த தொடர்பை, உறவை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அவர் வந்து அனை ஆல் அட்ராக்டிவ் கிருஷ்ணர் அப்படின்னாலே ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடியவர், நம்ம பக்கமாக நம்மை இழுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் அவர் மதுரமானவர். நம்ம மதுராஷ்டகம் படிக்கிறோம் இல்லையா? மதுரம். இன்னும் 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 நம்மள ஆக்கர்ஷிச்சுட்டே இருப்பார் பல விஷயங்கள்ல. ஆனால் இந்த உலகியல் விஷயங்கள் தற்காலிகம் அப்படின்றத உணர்ந்து, அவரோடு கொள்கிற உறவு நிரந்தரம் என்று உணர்ந்து வருவதைத்தான் இந்த அஹ் அனுபவ அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அறிதல் ஒன்று, அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி அறிகிறோம் பார்த்தீங்களா, புரிந்து கொள்கிறோம் இல்லையா, அதைத்தான் உண்மையான அறிவு, விஞ்ஞான அறிவு அப்படின்னு, அனுபவ அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா, ராஜவித்யா வித்யைகளில் ராஜன், கல்வியின் அரசன். ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன். பவித்ரம் மிக தூய்மையானது. இதம் இந்த உத்தமம் உத்தமமானது. பிரத்யக்ஷம் நேரடி அனுபவத்தால். அவகமம் புரிந்து கொள்ளக்கூடியது. தர்மியம் அறக்கொள்கை. சுசுகம் மிகுந்த இன்பத்துடன். கர்த்தும் செயலாற்றுவது. அவ்யயம் என்றும் அழிவற்றது. இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம் எப்படிப்பட்டது? இந்த ராஜ வித்யாவாக இருக்கிறது இல்லையா, வித்யைகளில் ராஜனாக இருக்கக்கூடியது இந்த பக்தி தொண்டு. இந்த நாலெட்ஜ், இந்த வித்யை தான் வித்யைகளிலே ராஜ்யன் அப்படின்னு சொல்றாங்க. அரசனானது. இந்த அறிவு கல்வியின் அரசன். எந்த அறிவு? இந்த ரகசியமான இந்த அறிவு இருக்கிறது இல்லையா, அதுதான். இந்த ரகசியமான அறிவு எது அப்படின்னா பக்தி தொண்டு அப்படிங்கிற இந்த அறிவு. இது வந்து எல்லாருக்கும் கிட்டுவதில்லை, அதனால்தான் இது ரகசியம். எல்லாருக்கும் கிடைச்சா அது ரகசியம் இல்லை இல்லையா? நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சுன்னா அந்த ரகசியம் இல்ல. ஆனா நமக்கு ஒரு தனி லெட்டரா கான்பிடென்ஷியல் அப்படின்னு கவர்ல போட்டு வரும் பாத்தீங்களா, அது நமக்கு மட்டும் பிரிச்சு பார்க்கணும். அது பொதுவா அந்த காலத்துல எல்லாம், இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அது எஸ்எம்எஸ்லயே கூட அனுப்பிச்சிடுறாங்க. பட் அப்ப நம்மளுக்கு வந்து கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வரும்போது அதுக்குள்ள பின் நம்பர் ஒரு இதுல வரும், கான்பிடென்ஷியல்னு அதுல மறைச்சு வரும், ரகசியமா சொல்லுவாங்க. அது போல இந்த வித்யை, இந்த ரகசியமான அறிவு, இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம், இந்த வித்யைகளில் அரசனான இந்த ஞானமானது, இந்த வித்யானது ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசனாக இருக்கக்கூடியது. அவ்வளவு வந்து ரகசியமானதான், குறிப்பிட்டவர்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த பவித்திரம் மிக தூய்மையானது இந்த ஞானமானது, உத்தமமானது. உத்தமம்னா பெஸ்ட், டாப் மோஸ்ட், அப்படி உத்தமமானது. பிரத்யக்ஷவகமம் அப்படின்னா நேரடி அனுபவத்தால் புரிந்து கொள்ளக்கூடியது. இதை வந்து நாம படிச்செல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நேரடி அனுபவத்தாலேயே புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்ல. தர்மியம் அறக்கொள்கை. சுசுகம் மிகுந்த இன்பத்துடன். சுகம்னாலே இன்பம், சுசுகமா சுகத்திலையும் அதீத இன்பம். செயலாற்றுவது என்றும் வழிபட்டது. அப்படிப்பட்டது இந்த ராஜகுஹ்யமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னா கல்வியின் அரசன், எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானது, மிக தூய்மையானது, தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலைங்கிறாங்க. தன்னுணர்வு அப்படிங்கிறது என்ன? தன்னை உணர்தல். தன்னை உணர்தல்னா என்ன? இது நான் எப்பவுமே படிச்சு படிச்சு இதைதான் நானே மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நினைச்சு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தன்னுணர்வு அப்படின்னா தன்னை உணர்தல். தன்னை உணர்தல்னா என்ன? நம்ம யாரு அப்படின்னா பகவானின் சேவகர்கள் என்று உணர்வதுதான் தன்னை உணர்வது. வேறு ஒண்ணுமே இல்ல. நான் இன்னார், நான் மீனா, என்னுடைய நான், எனக்கு இத்தனை குழந்தைகள், நான் இன்னாருடைய மனைவி, நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி, இதெல்லாம் நம்மளுடைய அடையாளங்களே அல்ல.
நம்மை உணர வேண்டும். முதல் என்னவென்று உணர வேண்டும்? நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா என்று உணர வேண்டும். உம் இந்த உணர்ந்தால் அறிதல் என்றது ஒண்ணு. நான் ஒத்துக்கிறேன். ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் த சோல். ஐ அக்ரி. நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எப்படி அனுபவத்தால உணர்றது? தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிக்குமா இந்த ரகசியமான அறிவு மூலமாக? இங்க இருக்கு அதோட கீன்னு சொல்றாங்க. இதான் அதோட பாஸ்வேர்ட் கீ. இதுதான் இந்த அறிவு. என்னது? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது, தூய பக்தி. அந்த பக்தி தான் நம்மை உணரும் பொழுது, தன்னுணர்வு அப்படிங்கிறது, நான் இந்த உடலல்ல ஆன்மான்னு உணர்றோம் இல்லையா? இந்த ஆன்மாவாக உணரக்கூடிய அனுபவத்தை தரக்கூடியது, நேரடியாக அளிக்கக்கூடியது இந்த பக்தி தொண்டு. இதுவே தர்மத்தின் பக்குவ நிலை. தர்மம்னா என்ன பார்த்திருக்கோம்? அதாவது பல அர்த்தங்கள்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். தர்மத்தின் பக்குவ நிலை. தர்மம் அப்படிங்கிறது நம்முடைய கடமையாக இருக்கலாம், நம்முடைய தன்மையாக இருக்கலாம், நாம் செய்கிற நல்ல காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கலாம். அனைத்துக்குமே பக்குவ நிலை. இந்த ரகசியமான அறிவை அறியும் பொழுது நம்மை அறிவதற்கான ஒரு பக்குவம் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது. சரியா? இது அழிவற்றது. இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம பக்தியை உணரத் தொடங்குவோம், பக்தியை பழகத் தொடங்குவோம், பயிற்சி செய்ய தொடங்குவோம். அந்த பயிற்சி நமக்குள்ள வர ஆரம்பிச்சோன்னா நமக்கு அது அழிவற்றதாகிவிடும். நமக்கு அந்த அறிவு அழிவற்ற அறிவா இருக்கும். அப்புறம் பேரின்ப இன்பத்துடன் செயலாற்றுவதும் ஆகும். அழிவற்றதும் அந்த இன்பத்தோடு செயலாற்றுவது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த அனுபவம் மிக இனிமையானதாக இருக்கும். ஹையர் டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ருச்சி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இப்ப நீங்க ஒரு ஒரு நாய்க்கோ பசுவுக்கோ பூனைக்கோ சோறு வைக்கிறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கும் அதே இடத்துக்கு வரும். காக்கா கூட பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ரெகுலரா சோறு போட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் இங்க வைக்கிறாங்க அப்படின்னு. டெய்லி அந்த நேரத்துக்கு வரும். நீங்க எந்த கிளியா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் போட்டீங்கன்னா இந்த பிஜன்ஸ், புறா, அவை கூட அதுக்கு அந்த ருச்சி அறிந்து விட்டால் வரும். அது போல இந்த ஆன்மாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ருச்சி அப்படிங்கிறது இந்த உயர்வான ஒரு ருச்சி. அதைதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதைத்தான் நீங்க சொல்றாங்க அந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பொருளுரை நிறைய இருக்கு. நீங்க அது படிச்சு பார்க்கலாம். நான் சாரம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். அக்ஷரதா தானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப. அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப. அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவர்த்மனி. அதாவது ஸ்ரத்ததானா, அஸ்ரத்ததானா நம்பிக்கையற்ற புருஷா நபர்கள் தர்மத்தை நோக்கி, அஸ்ய இந்த பரம் தப எதிரிகளை கொல்பவனே அப்படின்னு அங்கங்க அர்ஜுனரின் பராக்கிரமங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கார் கிருஷ்ணர். பரந்தபன்னு சொல்றார். நீ எதிரிகளை கொல்லக்கூடியவன். அப்ராப்ய பரம அப்ராப்ய அடையாமல் மாம் என்னை நிவர்த்தந்தே திரும்பி வருகின்றனர். மிருத்யு மரணம் சம்சார ஜட வாழ்க்கை வர்த்மனி பாதையில். எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி திரும்பி வருகின்றனர் அப்படின்னு சொல்றார். அதான் அதாவது அஸ்ரத்ததானா நம்பிக்கையற்றவர்கள், நம்பிக்கையற்ற நபர்கள் தர்மத்தை நோக்கிய பாதையில் செல்ல தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? நிவர்த்தந்தை திரும்பி வருகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. எங்க? மிருத்யு மிருத்யு லோகத்துக்கு, மரணம் இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு. மரணம் இல்லாத லோகம் எது? வைகுண்ட லோகம். ஆனால் மிருத்யு லோகம் அப்படிங்கிறது என்ன? மரணம் இருக்கக்கூடிய லோகம். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இந்த ஜட வாழ்க்கை. அந்த அந்த வர்த்மனி அந்த பாதைக்கு திரும்பி திரும்பி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த குஹ்யம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த ரகசியத்தை நீ கேட்டு அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ற.
मया तदमितं सर्वं जगदव्यक्तमूर्तिना मत्स्तानि सर्वभूतानि न चाहं तेष्वस्थितः. அதாவது மயா என்னால் ததம் பறந்து இதம் இந்த சர்வம் எல்லா ஜகத் பிரபஞ்ச தோற்றம் அவ்யக்த மூர்த்தினா தோன்றாத உருவில் மத்ஸ்தானி என்னில் சர்வபூதானி எல்லா ஆத்மாக்களும் நான் இல்லை மேலும் அகம் நான் தேஷு அவற்றில் அவஸ்திதக அமைந்துள்ளேன் அமைந்து அப்படிங்கிற அதாவது நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். தோன்றாத உருவின் மூலம்னா என்ன அர்த்தம்? தோன்றாத உருவுன்னா என்ன? தோ தோன்றுனா இப்படி வெளியில தெரியறது, தோன்றாதன்னா தெரியாதது, சட்டில். அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அந்த மாதிரி தோன்றாதது அப்படின்னா தெரியாமல் அப்படியே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு உருவுதான், ஆனால் நான் தெரிவதில்லை அப்படின்றது. எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கிறேன். அதாவது நம்ம ஒரு இடத்த இப்படியே பெயிண்ட் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிடும். பெயிண்ட் பண்ணாம இருந்தா அது கலர் இல்லாம தானே இருக்கும். அது போல இப்படி ஒரு நிறமற்றதாக எங்கும் காற்றாக கூட அவன் நிறைந்திருக்கிறான். காற்றிலும் காற்று இல்லாத, காற்று புகாத இடத்தில் கூட அவன் இருக்கிறான். அதைதான் இங்க சொல்றாங்க, என்ன தோன்றாத உருவு. அதுக்கு உருவமே அற்ற நான் தோன்றுவதற்கு முன்னால் நான் இப்படிதான் இருப்பேன்ங்கிறதுல தோன்றுகிறது. இந்த புஸ்தகம்ங்கிறது தோன்றுது, ஆனால் புஸ்தகம் இல்லாமல் இருக்கக்கூடிய காற்றும் இருக்கிறது. சோ அதுலயும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த எல்லா அகிலம் முழுவதும் நான் பரவி இருக்கேன், எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. இது முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அதாவது எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. அதாவது அவர்களில் தோன்றாத உருவாக நான் இருக்கிறேன், ஆனால் நான் அவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்து அவர்கள் என்ன சொல்றது, அவர்களுக்குள் ஏற்படுகிற மாற்றத்துக்கெல்லாம் நானும் உட்படுவதில்லை. அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படின்னா நான் ஒவ்வொருவரையும் மேலிருந்து அவங்களெல்லாம் நான் என்ன சொல்றது, மெயின்டைன் பண்றேன். அதாவது என்ன சொல்லலாம், அது பராமரிக்கிறேன். அவர்களுக்காக நான் எல்லாம் செய்கிறேன். அவர்களோடு சென்று அவர்கள் உள்ள இருந்து அந்த முக்குணங்களுக்கும் நான் ஆட்படுவதில்லை அப்படிங்கறத இங்க சொல்றார். ஆனால் அவர்களில் நான் இல்லை அப்படிங்கறத சொல்றார். அதாவது அந்த புலன்களுக்கு அவங்க ஆட்படுறாங்க இல்லையா, அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற மாற்றம் எனக்கு ஏற்படுவதில்லை. அதனால் தான் நான் அவர்களில் இல்லை என்று சொல்கிறேன். அவர்களுக்குள் பரமாத்மாவும் இருக்கிறேன். நான் தோன்றாத உருவாக அமைதியா இருக்கேன். நான் அங்க என்னை காட்டிக்கொண்டு நான் இருப்பதில்லை. அவர்கள் என்னை நோக்கி கேட்டால் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், இல்லையா நான் பேசாம தான் இருப்பேன் அப்படின்றத அங்க சொல்றார். இங்க ஒரு பக்தி ரசாமிருத சிந்துவினுடைய ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காங்க பாருங்க பொருளுரையில. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியைஹ சேவோன்முகேஹி ஜிஹ்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், புகழ், லீலை போன்றவற்றை ஜடப்புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. தகுந்த வழிகாட்டலின் கீழ் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுகிறார் அப்படின்றது. அவர்களுக்கெல்லாம் நான் இருப்பேன் நீ நினைக்காத, நான் தோன்றாத நிலையில் தான் இருப்பேன். யாருக்கெல்லாம் அந்த பார்வை இருக்கிறதோ, அந்த ஞான கண்கள், அவர்களுக்கு தான் நான் தெரிவேன் அப்படின்னு சொல்ற. பிரம்ம சம்ஹிதையில் பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயோஷு விலோகயந்தி. பரமபுருஷ பகவானான கோவிந்தரின் மீது திவ்யமான அன்பினை வளர்த்தவர்கள் அவரை எப்போதும் தனக்குள்ளும் வெளியிலும் காண முடியும். இதுதான் சொல்றார் அவர். அவர்கள் யாருக்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ அவர்களால் தான் அவர்கள் உள்ளும் புறமுமாக பகவானை காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல, இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. மேலும் மத்ஸ்தானி என்னில் நிலை பெற்று பூதானி படைப்பு முழுதும் பஷ்ய காண்பாயாக மே எனது யோகம் ஐஸ்வரம், புரிந்து கொள்ள முடியாத யோக சக்தி, யோகம் ஐஸ்வரம்,
அந்த அத புரிந்து கொள்ள முடியாத அந்த யோக சக்தி, பூதபிருத் எல்லா ஜீவன்களின் பாதுகாவலர், பூதகிருத் பூதபிருத் பாவோ அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா, அதான் இது. பூதபிருத் அவர் எல்லா ஜீவன்களின் பாதுகாவலர், நான் என்றும் இல்லை சாமேலும் பூதஸ்த பிரபஞ்ச தோற்றத்தில் மம எனது ஆத்மா ஆத்மா பூத பாவனக எல்லா தோற்றங்களின் மூலமான இருப்பினும் எல்லாவற்றிலும் அவையெல்லாம் என்னில் இருக்கின்றன, நான் அவற்றில் இல்லைன்னு சொன்னவர் இருப்பினும் அப்படின்றத தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன? படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். அப்படி எல்லாம் என்னில் நிலை பெற்று எல்லாருமே என்னை உணர்ந்து என்னில் நிலை பெற்றா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்த உள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல, ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். இது ஒரு பெரிய பெரிய உண்மை. அதாவது இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி நான் தான், இதை உருவாக்கினேன். அப்படின்ற போதிலும் நான் இந்த தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. அதாவது நான் ஒரு பின்னமாக அங்கு தள்ளி நிற்பேன். சரியா? நான் இதை படைத்தேன், ஆனால் நான் விலகித்தான் இருப்பேன் அப்படிங்கறத இங்க சொல்றார். நான் இதோட இதுவா நான் இதுக்குள்ள நானே படைச்சு நானே இதுக்குள்ள உட்கார்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அதாவது சற்றுல இருப்பாரு, ஆனா இருக்க மாட்டாரு. அதுதான் இந்த யோக ஐஸ்வரம் அப்படிங்கிறது. அதாவது யோகம் ஐஸ்வரம், அதாவது புரிய முடியாத ஒரு கான்செப்ட் இது. அவர் இருக்கிறார் ஆனால் இல்லை. அதாவது இந்த நாமளும் இருக்கிறோம், உண்மையாகவே இருக்கிறோம், இதுல உள்ள கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவர் இருக்கிறார், ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கல. அதான் இருக்கிறார் ஆனால் இல்லை அப்படின்னு அர்த்தம். இருக்கிறார், அதாவது சூக்ஷ்மமாக இங்கு இருக்கிறார், ஆனால் ஸ்தூலமாக நாம் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே தவிர அவர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. ஏனால் அவர் படைப்பாளி, அவர்தான் நம்மையும் காப்பவர். அவரே கஷ்டப்பட போறார் அப்படிங்கிறது. சரியா? அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, யதா காஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி பதாரய. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்துக்குள் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளதை அறிவாயாக. அதாவது காற்று என்பது எவ்வாறு எப்போதும் ஆகாயத்துள் உள்ளது. அந்த நம்ம சொல்றோம் அட்மாஸ்பியர், இது ஆகாயம்னு சொல்றது இங்க அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியர்ல காத்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சில சமயம் பலத்த காத்தா அடிக்குது, காத்து அடிக்கலைன்னா நின்றுட்டு இருக்கு. சோ எப்படியும் அது இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்துல, இந்த ஆகாயத்துல இருந்துகிட்டேதான் இருக்கு. அது போல படைக்கப்பட்டவை அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றார். அடுத்தது சர்வபூதானி கௌண்டேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம். சர்வபூதானி படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும், சர்வபூதானி பூதானினாலே உயிர்கள், சர்வனா எல்லாம், சர்வபூதானி கௌண்டேய குந்தியின் மகனே பிரகிருதிம், பிரகிருதிம்னா என்ன? நம்மளுக்கு ஜட இயற்கை, இயற்கையில் யாந்தி நுழைகின்றன, மாமிகாம் எனது, கல்ப க்ஷயே கல்பத்தின் முடிவில் இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் பகவான் நம்மை விழுங்கி தனக்குள் வைத்துக் கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த பிரளய காலம் முடிஞ்சோன்னு தன்னுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்துகிறார். அப்படின்னு தோன்றாத உருவாக நம்ம எல்லாம் அவ்வியக்தமா நம்மள உள்ள வாங்கிக்கிறார். வியக்தமா அந்த கல்பம் முடிந்து படைப்பு ஆரம்பிக்கும் போது வெளியில விடுறாருன்னு பாக்குறோம். அதான் சொல்றார், கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன, பிரகிருதி எனக்குள் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார். இதெல்லாம் ரகசியமாக சொல்கிறார். பிரகிருதி சுவாம அதாவது பிரகிருதிம் ஸ்வாம வஷ்டப்ய விஸ்ருஜாமி புனः பூதக்ராமமிமம் கிருஷ்ணம் வசம் பிரகிருதேர் வசாத். அதாவது பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது, எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழைக்கப்படுகின்றது. அதாவது புன மறுபடி அழிந்தும்
தோன்றியும் இந்த பிரபஞ்ச தோற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக அவர் சொல்றார் அப்படின்னா, அவரோட சுப்பீரியாரிட்டிய புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றார். நீ வந்து எதெல்லாம் தானே நடக்குதுன்னுலாம் நினைக்காத. இப்படிதான் மாற்றங்கள். இதற்கெல்லாம் நான் பொறுப்பு, நான் தான் செய்கிறேன் அப்படிங்கறத சொல்றார். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. அதாவது தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். நான் இத்தனையும் செய்யறேன். அவர்களுக்கு வந்து நான் அழிவு என்னது சொல்றது, அந்த பிரளய காலத்துல அவர்களை நான் விழுங்குகிறேன், கொண்டு வரேன், எல்லாம் பண்றேன். ஆனால் எவ்வளவு பாவப்பட்ட ஜீவன்களாக இருந்தாலும் நான் பாதிப்படைவதில்லை அப்படிங்கறதுதான் இங்க தெளிவா சொல்றார். அவ்வெல்லா செயல்களும் நிபந்தந்தி பந்தப்படுவது, அது எதுவுமே இல்லை, என்னை பந்தப்படுத்துவதில்லை அப்படிங்கிறார். உதாசீனவத், அதாவது நடுநிலையாக இருந்து நான் இத அத்தனையையும் பற்றின்றி அசக்தம், அசக்தமா இருந்து நான் இதெல்லாம் செய்கிறேன், இந்த காரியங்கள் அனைத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். எதுக்குமே இதுதான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். காரியம் செய்தாலே நமக்கு வந்து இந்த என்ன சொல்றது, பொசசிவ்னஸ், நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது வந்து நம்மளுக்கு ரொம்ப கடினம். நான் தான் செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது வந்து அதுல இருந்து இருக்கிறது. அது எப்படி அந்த டூவர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நான் செய்தேன், மமகாரம், என்னுடையது, நான் செய்த காரியம், நான் செய்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்வதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வது ரொம்ப கடினம். நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்றது. ஆனால் அதை எவ்வளவு சர்வ சாதாரணமாக பகவான் சொல்றார் பாருங்க. இத்தனையும் நான் செய்தேன், ஆனால் வந்து அசக்தி, அதுல இருந்து நான் பற்றற்றுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து என்னை பாதிக்காது. ஒரு காரியம் செய்தால் நமக்கு அப்படி இல்ல. ஒரு காரியம் செய்துட்டோம்னா அது எவ்வளவு பாதிக்கும் நம்மள. அதுக்கப்புறம் இப்ப ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த சைல்டு ஈகோ கூட பாருங்களேன். ஒரு காரியம் செஞ்சுட்டா எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறாங்களான்னு பார்க்கும். சிரிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு ஒரு குதூகலமா, ஒரு ஒரு கர்வமா அப்படி பார்க்கும், பெருமையா, இல்லையா? அது எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது இல்லாமல் இருப்பதுதான் பணிவு, அடக்கம் அப்படிங்கிறது. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனைதான் செய்தாலும் இதெல்லாம் நான் செய்யல, பகவத் கிருபை, அவன் என்னை செய்விக்கிறான் அப்படிங்கறத நினைத்தால், ஏன்னா பகவானுக்கே அந்த அகங்காரம் இல்ல. அவன் தான் சேவிக்கிறான் உண்மையில், ஆனால் அவனுக்கே அந்த எண்ணம் இல்ல, நான் தான் சேவிக்கிறேன். அப்ப நாம ஏன் இருக்கணும் அந்த எண்ணத்தோட அப்படிங்கிறது. சரி, இப்படியாக ரொம்ப சூக்ஷ்மமான பல தத்துவார்த்தங்களையும் தரக்கூடியது இது 9வது அத்தியாயம். இது வந்து ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்ற மிக ரகசியமான அறிவு. உண்மையாகவே பகவத்கீதைன்னு இந்த 9வது அத்தியாயம். சரி, இதைதான் தொடர்ந்து நம்ம 2-3 வாரங்களுக்கு பார்க்க போகிறோம். சோ அவசியம் அடுத்தடுத்த வாரங்கள்ல கலந்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கிறேன். மேம் யூடியூப்ல போடுறீங்களா மேம் இது? போடுவேம்மா. சரிங்க. நான் இன்னைக்கும் நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நான் 11:45 தான் வந்தேன். அதுக்கு தான். ஓகே, ஓகே. யா.